அனைவருக்கும் நிலா அகாடமியின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் 28ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-2ஏவோட ப்ரிலிம்ஸ் வந்து நடந்துச்சு. அந்த எக்ஸாமில் கலைச்சொல், அதுக்கப்புறம் நகர லகர வேறுபாடு, அதுக்கப்புறம் பிழை திருத்தம், அதுக்கப்புறம் வேர்ச்சொல் போன்ற எண்ணற்ற கொஷின்கள் வந்து பார்த்தோன்னா வெளியிருந்து வந்துருந்துச்சு. அதாவது ஸ்கூல் புக் இல்லாமல் குரூப் 2 லெவலில் வெளியிருந்து வந்துச்சு. இந்த கொஷின்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசோட ஒரு சோர்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காங்க. அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அந்த கேள்விகள் எல்லாம் எந்தெந்த புக்கிலிருந்து வந்தது, என்ன சோர்ஸ் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் முதல்ல பார்த்தோம்னா இம்பார்ட்டண்டானது தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. இது நெட்டில் சர்ச் பண்ணிங்க, அப்படியே சர்ச் பண்ணிங்கன்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா, இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா, நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படிங்கிற ஆக்கி பரமானந்தனார் அவர்களினோட புக்கை வந்து அங்கே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இதில் இருந்து தான் வந்து பார்த்தோன்னா எண்ணற்ற கொஸ்டின்கள் வந்து வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் மொழி கலப்பு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆங்கில மொழிச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து உயில் தான் வந்து பார்த்தோன்னா ஆன்சரு. இது எல்லாம் அப்புறம் போர்ச்சுகீசிய சொல் எதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த மொழி கலப்பு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வருது. அதுக்கப்புறம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து நிறைய கொஸ்டின்கள் வந்து வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவையான நமக்கு தமிழக அரசு வெளியிடும் புத்தகங்கள் பதிப்புகளை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி வந்து பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழ் ஆட்சி சொல் அகராதி. இந்த புத்தகம் வந்து பார்த்தோன்னா தமிழ் வளர்ச்சித்துறையால் வந்து பார்த்தோன்னா வெளியிடப்படுகிறது. ஏறத்தாழ இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோம்னா 10 கலைச்சொல் வந்து பார்த்தோன்னா இந்த தமிழ் ஆட்சி சொல் அகராதியில் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. அந்த வீடியோ வந்து எந்தெந்த பேஜ்லேருந்து வந்துச்சுன்னு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். கண்டிப்பாக இதில் இருக்க கலைச்சொல்லை வந்து அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 5 to 10வது படித்தோம்னா நம்ம எக்ஸாமுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணிடலாம். ஏன்னா கால்ஃபர் இல்லாத டைமில் வந்து இந்த மாதிரி அவுட் சோர்ஸை படித்து வச்சுக்கணும். எக்ஸாம் டைமில் வந்து கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுறது கஷ்டம். அடுத்து வந்து பார்த்தோம்னா டிஎன்டிஐபிஆர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க. தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்டிஐபிஆர். இதில் தினம் ஒரு வினா வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெலகிராம், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தோன்னா தினம் ஒரு வினா வந்து பார்த்தோன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் என்னென்னலாம் வருது அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் ஸ்கீம்ஸு, தமிழ்நாடு அரசு என்னென்ன ஸ்கீமெல்லாம் லான்ச் பண்ணுறாங்களோ அதை ஒரு கொஷின் டைப்லேயே வந்து கேட்குறாங்க. தினம் ஒரு வினா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு கொஷின் டைப்லேயே வந்து பார்த்தோன்னா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்னால் இப்போ எக்ஸாமில் வந்து கேட்குற தமிழ்நாடு அரசு திட்டங்கள் சார்ந்த கொஷின் எல்லாம் வந்து பார்த்தோன்னா அதையும் கொஷின் டைப்பில் வந்து பார்த்தோன்னா வைக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து தமிழக அரசே வந்து பார்த்தோன்னா ஒரு சோர்ஸ் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா கலைச்சொல் வேட்டை. இதுவும் தமிழ் வளர்ச்சித்துறையால் வந்து வெளியிடப்படுகிறது. கலைச்சொல் வேட்டை அப்படிங்கிற ஒரு சீரீஸை வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போது ஒரு 90 சீரீஸ் பக்கம் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்காங்க. அதில் ஒரு சீரீஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு 15 கலைச்சொல் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. அதையும் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ இனிமேல் கலைச்சொல் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம புக்கு அப்படிங்கிற ஒரு தாண்டி அவுட் சோர்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்த்தே ஆகணும். மற்றதை விட புக்கில் வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் கலைச்சொல் பொறுத்தளவுக்கு புக்கில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா வெளியிருந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கை வந்து தவிர்த்து வெளியே என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு வந்து இந்த எக்ஸாம்பிள் மூலிமா நான் வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிட்டோம். எதில் இருந்தாலும் கொஷின் வந்துச்சுன்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் வந்து பார்த்தோன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பரமானந்தர் அவரோட நூலிலிருந்து வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் மொழிக்கலப்பு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கிலிருந்து ஆங்கில சொல், தமிழ் சொல், போர்ச்சுகீசிய சொல் ஆகிய சொல்லெல்லாம் வந்து பார்த்தோன்னா கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேவையான புக்கு மின் நூலகத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம தேவையான புக்கை சர்ச் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தமிழ் ஆட்சி சொல் அகராதி கலைச்சொல்லுக்காகவே வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கப்பட்டது தமிழ் வளர்ச்சித்துறையால். இது கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்து தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் அவங்க வெளியிடுற தினம் ஒரு வினா வந்து பார்த்தோன்னா போடணும். இந்த தினம் ஒரு வினா வந்து பார்த்தோம்னா நம்ம சேனலில் ரெகுலராக வந்து பார்த்தோன்னா ஒரு 2 பார்ட் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 80 கொஷின் 40 கொஷினை வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கோம். அதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். அப்புறம் ஸ்கீம்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோன்னா அதிலே வந்துடும். தினம் 3 வினாலே வந்துடும்.
அடுத்து கலைச்சொல் வேட்டை அப்படின்னு தமிழ் வளர்ச்சித்துறை வந்து பார்த்தோன்னா தனியாக வந்து போட்டுட்ருக்காங்க. இதையும் வந்து பார்க்கணும். ஸோ இனிமேலும் நம்ம காலம் தாழ்த்தாமல் கால் ஃபார் வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை எடுத்துகிட்டு இப்போ இருந்தே வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸ் எல்லாம் எதெல்லாம் ஃபினிஷ் பண்ணணுமோ அதை இப்போ இருந்தே வந்து பார்த்தோன்னா முடிச்சு வச்சுருங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து பதிவிடுவோம். அனைவருக்கும் நன்றிகள்.